ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22. நுழைவு கட்டணம் ரூபாய். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். திருவண்ணாமலையில் இந்த மாதிரி 7 பேர் நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டாங்க தெரியாத மாதிரி ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட கேட்கிறாரு. ஷாக் ஆகி கேட்டாங்க, உண்மையிலே அவருக்கு தெரியாதா? ஏன்னா திருவண்ணாமலையில் அது நடந்ததை ஒருவேளை எனக்கு முன்கூட்டியே தெரியும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது உதவி செய்வீர்களான்னு கேட்பாங்க. ஏதேனும் அதற்குள்ள ஒரு அரசியல் ரீதியாக, அதனால அது மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருக்கு. அவர் தவிர்த்ததற்கு வேறு உள்நோக்கம் இருக்காது. தன்னுடைய பணப்பெட்டியை திறந்து விடக்கூடிய வாய்ப்பு விடக்கூடாது என்பது வாய்ப்பாக இருக்கும். அதனால யாருக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். ராகவேந்திராவுக்கு அவருக்கு கல்யாண மண்டபத்துல அது சைவ மண்டபம், ரசிகர்களுக்கு நான் கிடா வெட்டி சோறு போடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா சைவ மண்டபம் போட்டோம்னா மற்றவங்க வரமாட்டாங்க, உயர் ஜாதிக்காரங்கலாம் வரமாட்டாங்க, பொண்டாட்டி வகையாராக்கள்லாம் பிராமின்ஸா இருக்காங்க, எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாம் தெளிவா இருப்பாரு. டீ வாங்கி கொடுத்தா கூட கணக்கு வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ராகவேந்திரா பக்கத்து கடையில டீ கடையில இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏன் டீ விலை திடீர்னு 12 ரூபாச்சு, 8 ரூபா தானே வந்துச்சு அப்படின்னு கணக்கு கேட்பாரு. அப்படி நம்பியவர்களுக்கே பயன்படாத அவர் நல்ல வேளையாக தமிழ்நாடு செய்த தவ பயனாக அவர் அரசியலுக்கு வரல. வந்திருந்தால் இந்த நாடு இன்னும் சீரழிந்து கட்டி காத்த ஒரு திராவிட இயக்கம், சமூக நீதி, பகுத்தறிவு, பெண்ணுரிமை இதெல்லாம் நம்ம கட்டி காத்த மதச்சார்பற்ற ஒரு அரசியல் களமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஆன்மீக அரசியலின் பெயரால் பாஜகவிற்கு பாதை போட்டு தருகிற வேலை திட்டம் நிறைவேறி ரஜினிகாந்த் அதை தவிர்க்கிறார். ரஜினிகாந்த் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நன்மை என்னன்னா, அவர் அரசியலுக்கு வராமல் வந்துதான் அவர் அரசியலில் சாதிக்கணும் இல்லை, வராதது மூலமாக இந்த நாட்டை கெடுக்காமல் இருந்ததற்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நானும் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு தமிழ்நாட்டையே உடுக்குன்னு சொல்லலாம். இது தொடர்பாக இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட எங்கேயோ ஏர்போர்ட்ல இருந்து வராரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, திருவண்ணாமலையில் இந்த மாதிரி 7 பேர் நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. தெரியாத மாதிரி ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாரு. ஷாக் ஆகி கேட்டாங்க, உண்மையிலே அவருக்கு தெரியாதா? இல்லைன்னா அடுத்தடுத்த கேள்விகள் ஏதாவது கான்ட்ரவர்சியா கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக அப்படி ஒரு பதில் சொன்னாங்க. தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில பல பேர் செய்திகளை ஃபாலோ பண்ணாங்க. தேவைப்படுகிற போது மட்டும்தான் சில செய்திகளை தெரிந்து கொள்வதுங்கிற வழக்கம் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் செய்தித்தாள்களை படிப்பதில்லை. இளையராஜா பகிரங்கமாக ஒரு முறை சொன்னார். ஏன்னு கேட்டதுக்கு இளையராஜா சொன்னாரு, காலையில எந்திரிச்ச உடனே பேப்பரை விரிச்சோம்னா விரட்டி கொலை, கணவனை கொலை செய்வதற்கு மனைவியா நிறைய 10 லட்சம் ரூபா கொடுத்தா, கள்ளக்காதலனோட சேர்ந்து தூங்கும் போது புருஷன் நல்லது போட்டான், படிச்சுட்டு போனா என்னோட மியூசிக் பண்றதுக்கான கம்போஸ் பண்றதுக்கான கிரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப சஞ்சலத்தை ஏற்படுத்துது, என்னோட மைண்ட் செட்டை கலைச்சு விட்டுறாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நிப்பாட்டிட்டேன் இளையராஜா வெளிப்படையா சொன்னாங்க. இதே நிலைமையில பல பேர் நடிகர்களும் இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ஆக சிறந்த முட்டாள்களாகவும் இருப்பாங்க. வெளியில பிரபலங்களா இருப்பாங்க, ரகசிய முட்டாளா இருப்பாங்க. அதனால வெளியில சொல்லக்கூடாது தகவல் அப்படின்னு நினைப்பாங்க. இவரை பொறுத்தவரையில எல்லா அப்டேட்டுமே அவருக்கு தெரியுமானா தெரிய வாய்ப்பு இல்லை. தேவையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் அவருக்கு தேவையில்லைன்னு நினைச்சு தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான், அடுத்தடுத்த கேள்வியை வளர்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஐ டோன்ட் நோ மாதிரி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற கருத்தும் இருக்கிறது. நடிப்பா உண்மையா அப்படிங்கிற 2 விதமான கருத்து இருக்கு. அடுத்தடுத்த கேள்வினா எந்த மாதிரி கேள்வின்னு அவர் நினைச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒண்ணு, விஜய் அவர்கள் அங்க போகாம இங்க கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தது சர்ச்சையானது. அதுவும் ஒரு விஜய் விமர்சனம் பண்ணவரா நினைக்கிறாரா, இல்ல இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு விமர்சனம் பண்ணவரா நினைக்கிறாரா, இல்ல அவரே நீங்க அண்ணாமலைன்னு ஒரு படம் எடுத்தீங்க, அண்ணாமலையோட தீவிர பக்தர், அந்த ஊர்ல ஒண்ணு நடந்திருக்கு, நீங்க ஏன் போய் பார்க்கலாம் மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருமா? எந்த கேள்விக்காக அவர் பயந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? ரஜினிகாந்தை பொறுத்தவரையில அரசியலுக்கு நமக்கு செட் ஆக மாட்டோம் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். பல முறை அவர் ரசிகர்களை ஏமாற்றி விட்டார், வர்றேன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஏமாத்திட்டாரு, மோசடி செய்து விட்டாரு என்கிற குற்றச்சாட்டுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா,
அவருக்கு வரணுங்கிற ஆசை இருக்கும், வந்தா என்ன ஆகுங்கிற பயம் இருக்கும். நடுவுல அவர் என்ன செய்வார்னா, முடிவெடுக்க முடியாத ஒரு மதில் மேல் பூனையாகவே பல ஆண்டுகள் வந்து தன் ரசிகர்களை வந்து உசுப்பேத்தி விட்டு மார்க்கெட்டை ரொம்ப பெருசா பூதாகரமா வளர்த்துக்கிட்டார். அதனால அவரு அரசியலுக்கு வரப்போறாருன்னு நம்பி பேனர் கட்டினவன், கொடிகளை கட்டினவன், தொடர்ச்சியாக வந்து அவரை வந்து நம்பினவங்க எல்லாருமே ஏறத்தாழ 30 ஆண்டு கால ஏமாற்றம். ஒரு ஆரம்பத்திலேயே வந்து நான் அரசியலுக்கு வரலன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்திருக்காரு. இல்ல அந்த நேர்மை அவரிடத்துல இல்ல. இப்ப கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப காலம் அரசியல் எனக்கு வேணாம்னு சொன்னவங்க வரணும்னு நினைக்கிறப்ப டக்குன்னு வந்துட்டாங்க. விஜய் கூட வந்துட்டார்ல, விஜயகாந்த் வந்துட்டார்ல. நீங்க நீந்த தெரியாதவனை கொண்டு வந்து கடல் முன்னாடி நிப்பாட்டி உலகத்திலே நீ தான் பெஸ்ட் நீச்சல் வீரன், உன்ன மாதிரி நீந்த முடியாதுன்னு எவ்வளவு பேர் கூடி நின்று சொன்னாலும் தன்னோட தகுதி என்னன்னு நீந்த தெரியாதவங்க தெரியுமா? அரசியல் கடல்ல நம்ம மூழ்கடிக்கப்படுவோம், நம்ம மூழ்கிய படகாக மாறிடுவோம், டைட்டானிக் கப்பலா ஆயிடுவோம், நம்ம பிரம்மாண்டம்லாம் வந்து இந்த தேர்தல் அரசியல்ல காணாம போயிடும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூச முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவர் எஸ்கேப் ஆயிட்டார். அதனால அவரு தந்திரமாக தப்பித்துக் கொண்டார் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனால் அவர் தந்திரத்தால ரசிகர்கள் மாட்டிக்கொண்டார். அவருடைய வாழ்நாள் கனவு உழைப்பு எல்லாமே வீணடிச்சு பல பேர் இதுக்காகவே போஸ்ட் கூட்டி அன்னைக்கு 30 வயசுல ரஜினி ரசிகர் மன்றத்துக்குள்ள வந்த பூராமே அவர் 30 வருஷம் ஏமாத்துனதுல 60 வயசுக்காரன் ஆகிட்டாங்க. எல்லாருமே பேரம்பேத்தியில் வயசு இருப்பான். அதனால சுகர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு மிச்ச காலத்தை ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு தான் இருப்பாங்க. தவிர வந்து ஒரு பெரிய மோசடி தான் அது. இவரை நம்பித்தான் ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்தையுமே கொண்டு வரணும்னு இன்னும் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம என்னத்தை சொல்றது தெரியல. அவரோட ரசிகர்களை சொல்றீங்களா இல்ல வேற யாராவது சொல்றீங்களா? பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இல்ல, அவரை சுத்தி வர்றாங்க. அவர் மாற்றத்தை கொண்டு வர போறாரு, அதை கொண்டு வர போறாரு, எதை கொண்டு வர போறாரு சொல்லிட்டு சிஸ்டம் சரியில்லைன்னா ஒருவேளை அவர் வீட்டு கம்ப்யூட்டர்ல வந்து ஏதாவது சிஸ்டம் சரியில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற சிஸ்டம்லாம் அவருக்கு தெரியுமானே நமக்கு போதிய புரிதல் இல்லை. அவர் யோகி காலில் போய் விழுந்தாரு, எல்லாத்துலயுமே அவரு முன்னுக்கு முரணாட்டார். அவரை பொறுத்தவரையில புதிய இந்தியா பிறந்து விட்டதுனாரு. பண மதிப்பு நீக்கத்துல பூரா வரிசையில் நின்று செத்துக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் செத்து போயிட்டான். புதிய இந்தியா பிறந்து விட்டது அப்படின்னாரு. பழைய இந்தியாவில் வாங்கின சம்பளம்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் உனக்கு வந்து செல்லாதுங்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? இப்படி அரசாங்கத்துக்கு அதிகார வர்க்கத்துக்கு வாலாட்டுகிற குணம் வந்து ரஜினிகாந்த். ஆனா அவருடைய பிசினஸ்னு வந்துட்டு அதுல தெளிவா இருக்காரு இல்லையா? சமீபத்துல வந்து சாய் வச்சதுனால பூவிலங்கு மோகன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. கேஷுவலா வந்து ரஜினியோட பேசும்போது வந்து நான் சீரியல்ல ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல வந்து அதை விட சம்பளம் அதிகமா பேசப்பட்டிருக்குமோ என்னமோ. அவர் சொல்றாரு, திடீர்னு ரஜினி நல்ல பிசினஸ் மேனு, என் வாயிலே வாங்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா எனக்கு செக் வந்து நான் சீரியல் எவ்வளவு வாங்கணும் அவ்வளவுதான் எனக்கு வந்துச்சு. இந்த விஷயத்துல ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான். இந்த விஷயத்துல எல்லாம் தெளிவா தானே இருக்காரு. இல்ல அது மட்டும் கிடையாது. ராகவேந்திராவுக்கு வந்து அவருக்கு கல்யாண மண்டபத்துல அது சைவ மண்டபம், ரசிகர்களுக்கு வந்து நான் வந்து கிடா வெட்டி சோறு போடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா சைவ மண்டபம் போட்டோம்னா மத்தவங்க வரமாட்டாங்க, உயர் ஜாதிக்காரங்கலாம் வரமாட்டாங்க, பொண்டாட்டி வகையாராக்கள்லாம் வந்து பிராமின்ஸா இருக்காங்க, எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாம் தெளிவா இருப்பாரு. டீ வாங்கி கொடுத்தா கூட கணக்கு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் ராகவேந்திரா பக்கத்து கடையில டீ கடையில இருக்கிறவங்க சொல்றாங்க. ஏன் டீ விலை வந்து திடீர்னு 12 ரூபாச்சு, 8 ரூபா தானே இருந்துச்சு அப்படின்னு கணக்கு கேட்பாரு. அப்படி ரசிகர்கள் சொல்றான், நிர்வாகிகள் சொல்றான். அதனால அந்த அளவுக்கு தன்னுடைய சம்பளத்தை மட்டும்தான் உயர்த்தி கொள்வாரே தவிர மற்றவர்கள் சம்பளம் உயர விடாமல் பார்த்துக்கொள்வார். அதெல்லாம் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் யாருக்கு என்ன செஞ்சிருக்காரு? எம்ஜிஆர் தான் சம்பாதித்தது எல்லாம் பகிரங்கமாக எல்லாருக்கும் கொடை வள்ளலாக கொடுத்துருக்கிறாரு. தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாமலே சிவாஜி கணேசன் வந்து எவ்வளவோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார். அவரோட ஒப்பிடும் போது ரஜினிகாந்த் வந்து ஒண்ணுமே செய்யல. அதனால உண்மைதான், இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங்கே கிடையாது. சீமான் அவர்கள் சமீபத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு அரசியல் பேசினார். 1.5 மணி நேரம் அரசியலுக்கு நான் வரலன்னு சொன்னாரும் அவரை தேடி தேடி போய் அரசியல் பேசுறாங்க. எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதாவது ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க, விளம்பர தூதர்கள். அவங்க சொன்னாதான் வந்து இந்த பேஸ்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க, இந்த சோப்பை போட்டு போய்க்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி நடிகர்கள் பயன்படுத்துறாங்க. அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு யாரெல்லாம் போனியாகாம இருக்கானோ, மக்கள்கிட்ட போய் சேர முடியாம இருக்கானோ, அதுல பாஜக கொஞ்ச நாள் இவரை வந்து பயன்படுத்த பார்த்தாங்க. வர்றேன்னு சொல்லி போக்கு காட்டி அவன் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ சமீபத்துல வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப வந்து அதாவது மண்புதிர ஆத்திர இறங்குற கதைன்னு சொல்ற மாதிரி கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற கட்சியில் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி.
அதனால ரஜினிகாந்தை போய் பார்க்கறது மூலமா விஜய் கட்சி ஆரம்பிச்சு நீ அங்கே போறியா, எங்க தலைவர் பார்த்தியா ரஜினிகாந்தை போய் பாக்குறாரு, ரஜினிகாந்த் அவரை கூப்பிடவே இல்லை, அவரே போறாரு. கேட்டா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த வேட்டையனை பாராட்டுறாங்க, திடீர்னு நடுராத்திரில யோசனை அப்படின்னு போய் பேசுறாங்க. அதனால இவரை பயன்படுத்தி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அப்படிதான் பாட்டு. சங்கிங்கிற வார்த்தையோட நண்பன் மாத்துறாரு. அந்த காலத்துல சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னாரு, இப்போ சங்கினா நண்பன் ஏத்துக்கிட்டாரு. சீமானுக்கு என்று நிரந்தர கொள்கை கிடையாது. சீமானுக்கு என்னன்னா இன்னைக்கு என்ன பேசுவோமோ இதை மாத்தி நாளைக்கே பேசுவோம். முத மாசம் சொல்லுவார் என் தம்பி கட்சி ஆரம்பிக்கிறேன், அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறது என்ன ஆச்சரியம் சொன்னாரு. அப்புறம் அடுத்த மாசம் சொன்னாரு நீங்களாம் நடு ரோட்ல லாரியில தாண்டா அடிபட்டுச்சா. அவ்வளவு தம்பியை அன்போட பாசத்தோட நடத்துற இன்னொரு அண்ணனை நம்ம பார்க்கவே முடியாது. நடு ரோட்ல நீ லாரியில அடிபட்டு சாவடான்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய மனசு ஒரு அண்ணனுக்கு இருக்குன்னா அது சீமான் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தம்பியா விஜய் இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பண்பாளர்கள், எப்படிப்பட்ட அரசியல் நடத்த போறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு விமர்சனம் வரும், அவரோட மனைவியோட அழுத்தத்தினாலதான் நடிக்கிறாரு. லைனப் பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 இருக்குது, அடுத்து மணிரத்னம் கூட மீண்டும் நடிக்க போதா தகவல்லாம் வருது இல்லையா? அதாவது ஒரு ஜெயிக்கிற குதிரையா இருக்கிறதுனால அது எவ்வளவுதான் வயசான குதிரையா இருந்தாலும், அது எந்திரிக்கவே முடியாத குதிரையா இருந்தாலும், நடக்க முடியாத குதிரையா இருந்தாலும், அதை ஓடுற குதிரையா தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அந்த பந்தய குதிரையை சில பேர் பயன்படுத்துறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு முதியவரை இந்த மாதிரி துன்புறுத்துவது அப்படிங்கிறது, சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது சட்டம் வச்சிருக்காங்க. அது மாதிரி 70 வயது கடந்தவர்களை வேலை வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். 60-70 வயது கடந்த ஆட்களை துன்புறுத்தக்கூடாது சட்டம் போட்டா நல்லா இருக்கும். அதனால ஒரு சீனியர் சிட்டிசன்ஸை எப்படி நடத்தணுங்கிறத குடும்பத்துக்கே தெரியலையா, அந்த குடும்பத்துக்கே நம்ம சொல்லி என்ன இருக்கும். ரஜினிகாந்த் ஷாக்காகி கேட்கிறாரு, ஓ மை காட் சொல்றாருன்னா அவர் தெரிஞ்சு அப்படி சொன்னார் நினைக்கிறீங்களா, இல்ல தெரியாம சொல்றாரா, ஏதாவது உள்நோக்கத்தோட அப்படி மாஸ்டர் நினைக்கிறீங்களா? தெரியாத ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, பா ரஞ்சித்துடைய படப்பிடிப்புக்காக வேண்டி அந்த மும்பை பகுதிகளில் தாராவி பகுதிகளில் போய் படப்பிடிப்பு நடத்துறாங்க. காலாங்கிற படம் நினைக்கிறேன். அந்த படத்துக்காக வேண்டி இங்கே போறோம். சுத்தி அந்த தாராவி மக்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பார்க்க ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஏதேனும் உதவி கேட்டு விடுவார்களோ என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு படிப்பதை போல நடித்துக் கொண்டே இருக்கிறார். பிறரை எப்படி தவிர்ப்பது, யாரை எப்படி நிராகரிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கெட்டிக்காரு. ஏன்னா திருவண்ணாமலையில் அது நடந்ததை ஒருவேளை எனக்கு முன்கூட்டியே தெரியும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது உதவி செய்வீர்களான்னு கேட்பாங்க. ஏதேனும் அதற்குள்ள ஒரு அரசியல் ரீதியாக. அதனால அது மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவர் தவிர்த்ததற்கு வேறு உள்நோக்கம் இருக்காது. தன்னுடைய பணப்பெட்டியை திறந்து விடக்கூடிய வாய்ப்பு விடக்கூடாது என்பது வாய்ப்பாக இருக்கும். அதனால யாருக்கு எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேட்டியில ஏதாவது உதவி ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு கேள்வி வருமா? ஆமா, அதை அவர் அப்படிலாம் கேட்டக்கூடாதுன்னா ரொம்ப வேகமாக செய்தியாளர்கள் கடந்து போறாரு. அதனால அவருடைய வியர்வைக்கு உறுதுளை வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு 100 பவுன் தங்க காசுகளை கொடுத்தாச்சு கொடைகள். அதனால அவர்கள் சமூகத்துக்கு ஒரு நாளும் பயன்பட மாட்டார்கள். தன்னை நம்பியவர்களுக்கே பயன்படாத அவர் நல்ல வேளையாக தமிழ்நாடு செய்த தவம் பயனாக அவர் அரசியலுக்கு வரல. வந்திருந்தால் இந்த நாடு இன்னும் சீரழிந்திருக்கும். கட்டி காத்த ஒரு திராவிட இயக்கம், சமூக நீதி, பகுத்தறிவு, பெண்ணுரிமை என்றெல்லாம் நம்ம கட்டி காத்த மதச்சார்பற்ற ஒரு அரசியல் களமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஆன்மீக அரசியலின் பெயரால் பாஜகவிற்கு பாதை போட்டு தருகிற வேலை திட்டம் நிறைவேறி இருக்கும். ரஜினிகாந்த் அதை தவிர்க்கிறார். ரஜினிகாந்த் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நன்மை என்னன்னா, அவர் அரசியலுக்கு வராமல் வந்துதான் அவர் அரசியலில் சாதிக்கணும் இல்லை, வராதது மூலமாக இந்த நாட்டை கெடுக்காமல் இருந்ததற்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நானும் அவருக்கு நன்றி தெரிவிச்சேன். சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்கள்